பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூண்டோடு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இணைந்துள்ளார்கள். நண்பர்களே, இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நாங்கள் OPS அவர்களுடன் இணைந்து செயல்பட்டோம். ஆனால் இப்பொழுது OPS அவர்களை திமுகவில் இணைந்து அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டார். இனியும் நாங்கள் OPSின் பின்னால் சென்றால் அது எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று கூறி தென் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் மீண்டும் இணைந்துள்ளனர். அதிமுக வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெறும். ஏனென்றால் OPS அவர்கள் அவரது பதவிற்காகவும் சுயநலத்திற்காகவும் திமுகவில் இணைந்து கொண்டார். அங்கு OPS அவர்களை கருவேப்பிலை கொத்தமல்லி போல்தான் பயன்படுத்துவார்கள். கேட்டால் இதுதான் உங்களது விதி என்றும் கூறுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவில் மீண்டும் இணைந்தது நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஒன்று, எங்களை அதிமுகவில் இணைக்காமல் இருந்தாலும் கூட அதிமுகவின் உண்மையான தொண்டன் என்று கூறி ஒட்டுமொத்த அரசியலிலேயும் நாங்கள் இல்லாமல் அதிமுகவிற்காக களப்பணிகளை மேற்கொள்வோமே தவிர திமுகவில் ஒருபோதும் இணைய மாட்டோம். இதுதான் அதிமுகவின் உண்மையான தொண்டன் என்று அதிமுகவில் இணைந்த எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இணைந்த தென் மாவட்டத்தின் 45 நிர்வாகிகள் OPS அவர்கள் துரோகி என்று கூறி தற்பொழுது உண்மையான ஆதரவுகளை எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளனர். முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியானவர் எடப்பாடி தான். அவரை நாங்கள் இதற்கு முன்னால் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். OPS அவர்கள் மீது நன்மை இருக்கிறது, அவர் சரியான முடிவை எடுக்கிறார் என்று கூறிதான் அவரது பின்னால் சென்றோம். ஆனால் அவரை தற்பொழுது திமுகவில் இணைந்து மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டார். இனியும் நாங்கள் அவரது பின்னால் நிற்க மாட்டோம் என்று தற்பொழுது கூறியுள்ளனர். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் 45 நிர்வாகிகள் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்கு காரணம் அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து கடந்து செயல்பட்டதுதான். ஆனால் இப்பொழுது OPS அவர்களது உண்மை முகம் தெரிந்ததன் காரணமாக பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கமே நியாயம் இருப்பதாக கூறி அதிமுகவில் மீண்டும் இணைந்துள்ளனர். இதனால் நிச்சயம் வெற்றி பெறுவது அதிமுக, எடப்பாடிதான் என்றும் OPSின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர்.